Assalamu alaikum and welcome back to my channel Rashid Vlogs. நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி வந்துட்டு என்னோடய டிசைனர் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்துட்டு நான் என்னோடய ட்ராலியில் இருந்ததையும் என்னோடய லக்கேஜ் பேக்கில் இருந்த சாரீஸ் நான் ஏற்கனவே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியாச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சில்க் சாரீஸ் வந்துட்டு நான் ஒரு சூட் கேஸில் தான் வந்துட்டு எனக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன சாரீஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சாரீ வந்துட்டு இது வந்துட்டு சில்க்கு காட்டன், ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தேனி ஆனந்தமில் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எடுத்திருந்தாங்க. இது நான் ஏற்கனவே வந்துட்டு இந்த சாரீ வந்து நான் வியர் பண்ணிட்டேன். வியர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் அயன் பண்ணி நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம சில்க் சாரீஸ் வந்துட்டு ஆஃபன் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட பிக்சர் வந்துட்டு நான் சைட் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சில்க் சாரீஸோட ப்ளவுஸுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. பட் இந்த சாரீக்கு மட்டும் ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ணல. ஸோ சடனாக வந்துட்டு உடனே வந்து தேனி ஆனந்தம்க்கு வந்துட்டு அங்கே வந்து டெய்லரிங் இருக்கும். அங்கே போய் வந்து நாங்கள் உடனே வந்து ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு இந்த சாரீஸ்க்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணோம். அதை வந்துட்டு ரொம்பவே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்க ஒரு சாரீ. அதுவும் இல்லாமல் இந்த சாரீ வந்துட்டு டபுள் ஷேட் கலரு. ஹாஃபில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டார்க் க்ரீன் வரும், இன்னொரு ஹாஃபில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு கோல்டன் க்ரீனிஷ் ஷேடில் வந்துட்டு இந்த சாரீ வந்து இருக்கும். இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய ரிசப்ஷனுக்காக வந்துட்டு மார்னிங் வந்து இந்த சாரீ வந்து நான் கட்டியிருந்தேன். அந்த பிக்சர் வந்துட்டு நான் சைடில் வந்துட்டு சைட் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு நெட்டட் சில்க் காட்டன் கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ராதிமாக்கு வந்துட்டு என்னோடய மேரேஜ்க்காக வந்து எடுத்தாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு 2 சாரீ எடுத்ததுனால இந்த சாரீ வந்து நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா வந்து லைட் பிங்க் ஷேடு, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஷேடு. இதுவுமே வந்துட்டு பார்டரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலரில் வந்துட்டு மாங்காய் பிஞ்சு டிசைன்ஸ் வந்துட்டு இதில் வந்து போட்டிருக்கும். அதுக்கப்புறம் சாரீ ஃபுல்லாமே வந்துட்டு லீஃப் டிசைன் வந்து போட்டிருக்கும். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து பாவாடை தாவணி டைப்பில் வந்து இருக்கும். இது வந்துட்டு கோல்டன் ஷேடு, கோல்டன் கலர் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து க்ரீன் ஷேடு, 2 டபுள் ஷேடுமே வந்துட்டு இதில் வந்து ஆட் ஆகிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் அம்மா மேக்ஸிமம் வந்துட்டு க்ரீன் ஷேட்ஸ் இருக்கிற சாரீஸ் தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு க்ரீன் ப்ளஸ் கோல்டன் கலர் தான். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு எங்கள் நனிமா வந்து அவங்க கல்யாணத்துக்கு போட்ட சாரீ. இது வந்து ஒரு பனாரசி சில்க். இது மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கிற இந்த ராஜ்மஹால் அந்த ஷாப்பில் தான் வந்துட்டு அதிகமாக இந்த பனாரசி சில்க்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. இன்னும் நிறையா பனாரசி சில்க்ஸ் வந்து இருந்துட்டு பட் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்கு போக வந்துட்டு சப்போஸ் சான்ஸ் கிடச்சதுன்னா நான் அந்த கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கிற சில்க் காட்டன். டிசைன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்காது. கொஞ்சம் அங்கே இங்கே வந்துட்டு ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும் பார்டரில். அதுக்கப்புறம் வந்துட்டு சாரீ ஃபுல்லுமே வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பூவாக போட்ட மாதிரி டிசைன்ஸ் இருக்கும். இதுவுமே வந்துட்டு சில்க் காட்டன் தான். நான் சாஃப்ட் சில்க் காட்டன், ரொம்பவே வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு சாஃப்ட் சில்க் கிடையாது, பட் இதுவும் வந்து ஒரு சில்க் காட்டன் தான். இது கொஞ்சம் மொரன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு ப்ளூ ஷேடில் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும். இது என்ன டிசைனே தெரிஞ்சு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. ப்ளஸ் ஃப்ளோரல் டிசைன்ஸுமே வந்துட்டு இதில் வந்து இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாரீ. அதாவது என்னோடய ஏஜ் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து எடுத்திருந்தாங்க.
அந்த டைமில் வந்து அப்போ நான் ஒரு 7th படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாம்பழ கலரும் ப்ளஸ் இந்த க்ரீன் பார்டர் வச்ச saree வந்துட்டு ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அதிகமாக வந்து லேடிஸ் வந்து இந்த கலர் தான் வந்து அந்த டைமில் வந்து ப்ரிஃபர் பண்ணி தேடி தேடி எடுப்பாங்க. இது எங்கே எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் மதுரையில் இருக்க ராஜமஹாலில் தான் வந்து இது எனக்கு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த saree அப்போ வியர் பண்ணதுக்கப்புறம் எப்போ போட்டாங்கன்னா மேரேஜுக்கு வந்துட்டு நிக்கா தண்ணி ஊற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இந்த saree வந்து நான் கட்டியிருந்தேன். அந்த பிக்சர் வந்துட்டு நான் சைட் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கலர் எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ஒரு கலர். அதுவும் இல்லாமல் இங்கே மாங்காய் பிஞ்சு வந்து டிசைன்ஸ் வந்து போட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தாங்க. பட் இந்த கலர் தான், மாம்பழ கலர் தான் அமைஞ்சது. இது என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு ரிசப்ஷனுக்காக வந்து எடுத்த saree. இது வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு பிங்க் ஷேடில் தான் இருக்கும். பட் இது வந்து ட்ரிபிள் ஷேடில் வந்துட்டு இந்த saree வந்து இருக்கும். பிங்க்கு ப்ளஸ் கோல்டன் ப்ளஸ் அந்த ஒரு நேவி ப்ளூ அந்த ஷேடில் வந்துட்டு இந்த saree வந்து 3 ஷேடில் வந்து இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து சில்க் saree மாதிரி இருந்தாலுமே இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க். அப்படி பார்க்க டச் பண்ணி பார்த்தாலே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். மேக்ஸிமம் நிறையா பேர் வந்துட்டு வெட்டிங்க்கு அப்புறம் அவுட்டோர் ஷூட் பண்ணுவாங்க. அவுட்டோர் ஷூட் பண்ணுறேன்ற பேரில் இந்த ஒரே ஒரு saree மட்டும் கட்டிட்டு நான் எடுத்த ஒரே பொண்ணு நானாக தான் இருப்பேன். வேறு ட்ரெஸ்ஸே வந்து நான் எடுத்துகிட்டே போகல. இந்த ஒரு saree மட்டும் தான் கட்டி நாங்கள் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் வந்து நாங்கள் பண்ணோம். அண்ட் ஃபைனலி அண்ட் நாட் லீஸ்ட், இது என்னோட மேரேஜ் saree. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதுரையில் இருக்க சென்னை சில்க்ஸில் வந்துட்டு எனக்காக என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இது வந்து என்ன ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான சாரின்னு கூட சொல்லலாம். இது வந்து நல்ல ஃபுல்லுமே வந்துட்டு பிங்க் ஷேடில் வந்துட்டு வரும். ப்ளஸ் கோல்டன் ஜரி வந்து போட்டிருக்கும். எங்களோட லக்கோ என்னவோ வந்துட்டு பார்த்தா போய் அந்த ஷாப்பில் இருந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு முக்கால்வாசி பிங்க் ஷேடில் தான் இருந்துச்சு. நாங்களே டென்ஷன் என்னட்டா வேறு கலரே இல்லவே இல்லை. ஒன்லி பிங்க் ஷேட் இருக்கிற சாரீஸ் மட்டும்தான் அன்றைக்கி கலெக்ஷன்ஸே வச்சுருந்தாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து பிங்க் ஷேடில் வந்துட்டு எடுக்கிறது வேண்டியதாகிருச்சு. மெரூன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பிங்க் ஷேடில் வந்துட்டு ஃபைனலி அமைஞ்சிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த saree. என்னோடய மேரேஜ் ஃபோட்டோ வந்துட்டு நான் சைட் ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த saree பார்த்திங்கன்னா இது வந்துட்டு என்னோடய டேடியோட சிஸ்டர் வந்துட்டு எனக்கு ரிசப்ஷனுக்காக வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஷேடு பார்த்திங்கன்னா வந்து ரெட் ப்ளஸ் கோல்டன் ஷேடு. ஜரி ஃபுல்லாமே வந்து கோல்டன் கலர் தான். ஃபுல்லுமே வந்துட்டு ரெட் ஷேடில் வந்துட்டு இந்த saree வரும். ரொம்ப அட்ராக்டிவான கலரில் வந்துட்டு எனக்காக வந்து எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ வியர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசப்ஷன் ஈவினிங் டைமில் வந்து அதை நான் வியர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இன்னும் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது. என்னோடய பிக்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். பட் sarees எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது. என்னோட மிச்சம் இருக்க சில்க் sarees, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட பனாரசி சில்க் sarees எல்லாத்தையும் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் இந்த சாரீஸில் வந்துட்டு எந்த saree வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட அந்த ஃபீட்பேக் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரஷீத் vlogs. Bye, take care.